அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் இந்த டெய்லி டெஸ்ட்லேருந்து 20 கேள்வியிலேருந்து கொஸ்டின்ஸ் கட்டாயம் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க்கு அப்லோட் பண்ணுறதில்ல. பட் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா குரூப்பில் தரப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷனில். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள்கள் பதிவேற்றப்படுகிறதுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு சமூக அறிவில் சமத்துவம் என்ற டாப்பிக்கில் இடம்பெற்றுள்ள 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? ஸோ சமத்துவத்தை பற்றி ஒரு கூற்றை சொல்லியிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் லாஸ்கி. கேள்வி 2, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது? சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் உள்ளது. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் இருக்குது. கேள்வி 3, தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்ல உருவாக்குவது ஏவி டைசி. சரி. வாக்களிக்கும் உரிமை என்பது சமூக சமத்துவமான சமூக சமத்துவம் கிடையாது, அரசியல் சமத்துவத்தில் வரும் வாக்களிக்கும் உரிமை. இங்கே சமூக சமத்துவம் தந்திருக்காங்க, அப்போ 2 தவறு. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952. சரி. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை முதல் முறையாக தந்தது 1971. சரி. அப்போ தவறான இணை 2 மட்டும் தவறு. கேள்வி 4, பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என்று வரையறை தந்த நிறுவனம் எது? பாலின சமத்துவத்தை பற்றி ஒரு வரையறை தந்திருக்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனிசெஃப் என்ற அமைப்பு தந்திருக்காங்க. என்னென்னா பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமை உடையவர்கள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என்று வரையறை தந்துள்ள நிறுவனம் யுனிசெஃப் நிறுவனம். கேள்வி 5, ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது டேஷ் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ ஐநா சபை பார்த்திங்கன்னா 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களை வெளியிட்டிருப்பாங்க. அந்த 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வது குறிக்கோளாக இடம்பெற்றுள்ளது. கேள்வி 6, சமத்துவத்தை அளிக்கும் சட்டப்பிரிவுகள். சமத்துவத்தை அளிக்கும் சட்டப்பிரிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டப்பிரிவு 14 முதல் 18 சமத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 7, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது எந்த சட்டப்பிரிவில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது எந்த சட்டப்பிரிவில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஆர்டிக்கல் 21 வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கேள்வி 8, சரியான இணையை தேர்வு செய்க. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. சரி. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சரி. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சமம்னு சொல்கிறது. சரி. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. ஸோ இங்கே சரியான இணை 4மே சரியாக இருக்குது. சட்டப்பிரிவு 18 பொறுத்தவரையும் பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 18. கேள்வி 9, உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. கேள்வி 10, பின்வருவனற்றில் மக்களாட்சியின் தூண்கள் எவை? சமத்துவம், நீதி, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். ஸோ மக்களாட்சியின் தூண்கள் 2 இருக்குது. ஒன்று சமத்துவமும் நீதியும் தான். அப்போ சரியான விடை 1, 2. மக்களாட்சியின் தூண்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம், நீதி. கேள்வி 11, எந்த பட்டய சட்டத்தின் மூலம் வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்டார்? எந்த பட்டய சட்டத்தின் மூலம் வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்டார்னா பட்டய சட்டம் 1833. பட்டய சட்டம் 1833. 11லேருந்து அதுக்கு 20க்கு வரையும் பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவம் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த 10 கேள்விக்குள்ளே அடங்கிருச்சு. எக்ஸஸாக பாலிட்டி ஏரியாவிலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த பட்டய சட்டத்தின் மூலம் வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்டார்? பட்டய சட்டம் 1833. கேள்வி 12, பின்வரும் நிகழ்வுகளை காலமுறையில் வரிசைப்படுத்துக. சைமன் குழுவின் அறிக்கை, மோதிலால் நேருவின் அறிக்கை, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கை, கேபினட் தூதுக்குழு. சைமன் குழுவின் அறிக்கை 1930,
மோதிலால் நேருவின் அறிக்கை 1928. கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை 1942 மார்ச் 23. கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை 1942 மார்ச் 23. கேபினட் குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1946 மார்ச் 15 பார்த்திங்கன்னா கேபினட் தூதுக்குழு அமைக்கப்பட்டது. சைமன் குழு அறிக்கைனாவே 1930. மோதிலால் நேருவின் அறிக்கை 1928. கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை தந்த ஆண்டு 1942 மார்ச் 23. அப்போ கால வரிசைப்படி சரியாக இருக்கிறது 2, 1, 3, 4. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 13. சரியான இணையை தேர்வு செய்க. இடைக்கால அரசாங்கத்தில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இருந்துச்சுன்னா கிடையாது, தவறு. உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஜவஹர்லால் நேரு கிட்ட இருந்துச்சுன்னா கிடையாது. உணவு மற்றும் வேளாண்மை துறை இருந்தது ராஜேந்திர பிரசாத், சரி. தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை இருந்தது டாக்டர் ஜான் மாத்தாய் அமைச்சராக இருந்திருப்பாங்க. இங்கே குறிப்பாக மிக இடைக்கால அரசாங்கத்தில் அமைச்ச போது எந்தெந்த துறைகள் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகள் ஜவஹர்லால் நேருக்கிட்டையும், உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை சர்தார் வல்லபாய் கிட்டையும் தந்திருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு 1, 2 மாறி இருக்குது. சரியானது 3, 4. கேள்வி 14. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்களில் தவறான நபர் யார்? அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. அந்த 15 பெண் உறுப்பினர்களை யார் வரமாட்டாங்கன்னா முத்துலட்சுமி வரமாட்டாங்க. இதே அம்மு சுவாமிநாதன், அன்சா ஜீவராஜ் மேத்தா, மாலதி சௌத்ரி ஆகியோர் இடம்பெறுவாங்க. அப்போ அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்கள் தவறான நபர் முத்துலட்சுமி வரமாட்டாங்க. மொத்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. கேள்வி 15. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை. தேசிய கொடி ஜனவரி 24, 1950 ஏற்றுக்குச்சா? கிடையாது. தேசிய கீதம் ஜூலை 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? கிடையாது. தேசிய பாடல் ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரி. தேசிய சின்னம் ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ சரியான இணை 3 மற்றும் 4 சரி. அப்போ தேசிய கொடி எப்போ ஏற்றுக்குனாங்கன்னா ஜூலை 22, 1947 தேசிய கீதம் ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இங்கே தவறானது சரியானது 3, 4 மட்டும் சரியாக இருக்குது, 1, 2 தவறு இருக்குது, மாறி இருக்குது. கேள்வி 16. நமது நீண்ட நாள் கனவை முகவரை பிரதிபலிக்கின்றது என்று கூறியவர் யார்? நமது நீண்ட நாள் கனவை முகவரை பிரதிபலிக்கின்றது என்று கூறியவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். கேள்வி 17. முகவுரை தொடர்பான வழக்குகளில் தவறானது எது? பெருபாரி வழக்கு 1960, சரி. கேசநந்தி வெர்சஸ் பாரதி வழக்கு 72 நடைபெற்றதுன்னா கிடையாது, 1973 நடைபெற்றிருக்கும். எல்ஐசி வழக்கு 1995 சரியாக இருக்குது. அப்போ முகவரை தொடர்பான வழக்குகள் தவறாக இருக்கிறது 2 மட்டும் தவறு. ஸோ முகவரை தொடர்பான வழக்குகள்னால் 3 வழக்குகள் மிக முக்கியமானது. பெருபாரி வழக்கு 1960, கேசவனந்தா பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995. கேள்வி 18. பொறுத்துக. இறையாண்மை தொடர்பான வழக்குகளில் பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இறையாண்மை தொடர்பான வழக்குகள் ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு எப்போ தொடர்ந்தாங்கன்னா 1950. மதனகோபால் வெர்சஸ் இந்திய அரசு 1954. சிந்தட்டிக்ஸ் வெர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு வழக்கு தொடர்ந்த ஆண்டு 1990. இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நாராயண் வழக்கு 1975. இது 4மே இறையாண்மை தொடர்பான வழக்குகள். ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு வழக்கு 1950, மதனகோபால் வெர்சஸ் இந்திய அரசு 1954, சிந்தட்டிக் வெர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு 1990, இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நாராயணன் வழக்கு 1975. அப்போ இங்கே சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 19. எந்த சட்ட விதியின்படி தேர்தலில் மதம், இனம், சாதி, நிறம் வேறுபாடின்றி குடிமக்கள் அனைவரும் போட்டியிடலாம் என்று வழிவகை செய்யப்பட்டுள்ளது? எந்த சட்ட விதிப்படி, ஆர்டிக்கல் படி தேர்தலில் மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் வேறுபாடின்றி குடிமக்கள் அனைவரும் போட்டியிடலாம் என்று வழிவகை செய்யப்பட்டுள்ளதுதான் ஆர்டிக்கல் 325. ஆர்டிக்கல் 325. அதே 326 வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லலாம். ஆர்டிக்கல் 326. பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1789. பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1789. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி மாடல் எக்ஸாமில் 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.